பூமியோட முதல் மனைவி முத்தழகு தான். இங்க அஞ்சலி பூமியை ஏமாத்தி துரோகம் செஞ்சு நாடகம் போட்டுதான் பூமி கூட கல்யாணம் பண்ணிருக்காங்கன்றதும் நிரூபிக்கப்பட்டதுனால பூமி அஞ்சலியோட கல்யாணம் ரெஜிஸ்டர் செய்யப்படல. இங்க அஞ்சலி பூமியோட கல்யாணத்தை ரத்து செய்ய வேண்டிய அவசியமே இல்ல, அவங்க 2 பேர் செஞ்ச கல்யாணம் செல்லுபடியே ஆகாது அப்படின்னு நீதிபதி சொன்னதுனால இங்க ரொம்ப மனநிறைவோடு இருக்காரு பூமி. இங்க அஞ்சலியோட அப்பா அஞ்சலி கிட்ட, இந்த பூமி உன்னை காதலிக்கவும் இல்ல, உன் மேல பாசம் வைக்கவும் இல்ல, இப்படிப்பட்ட பாசம் இல்லாத பூமி கூட நீ சேர்ந்து வாழவே முடியாது. அதனால இந்த பூமிக்காக உன் வாழ்க்கையை கெடுத்துக்காம இந்த பூமியை உன் மனசுல இருந்து தூக்கி போட்டுட்டு உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி அஞ்சலி அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்றாரு. இங்க முத்தழகு மயங்கி விழுந்ததுனால உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் செக்அப் பண்றாங்க. அப்ப ரிப்போர்ட்ல முத்தழகு கர்ப்பமா இருக்காங்கன்ற விஷயம் பேச்சு வீட்டுல உள்ள எல்லாத்துக்கும் தெரிய வருது. இங்க பூமி அப்பாவாயிட்டான் அப்படின்னு பேச்சு ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. இங்க பேச்சு இனியும் இந்த அஞ்சலியை நம்ம வீட்டுல வாழ விடக்கூடாது, அதனால பஞ்சாயத்துல அஞ்சலியை பத்தின உண்மையை நிரூபிச்சு அஞ்சலியை நம்ம வீட்டை விட்டே வெளியில அனுப்பணும் அப்படின்னு நினைச்சு பஞ்சாயத்தை கூட்டுறாங்க பேச்சு. இங்க பஞ்சாயத்துல ஊர் மக்கள் முன்னாடி அஞ்சலி செஞ்ச எல்லா துரோகத்தை பத்தியும், இங்க பூமிக்கும் அஞ்சலிக்கும் நடந்த கல்யாணம் செல்லுபடியாகாது, அந்த கல்யாணம் ரெஜிஸ்டரே ஆகல, அதனால அஞ்சலி எங்க வீட்டுல இருக்க தகுதியை இழந்துட்டா அப்படின்னு சொல்லி இனி பூமி மேல அஞ்சலிக்கு எந்த உரிமையும் கிடையாது, பூமியோட முதல் மனைவி முத்தழகு மட்டும்தான், இப்ப முத்தழகு கர்ப்பமாவும் இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லா ஆதாரத்தையும் ஊர் மக்கள் முன்னாடி காமிக்கிறாங்க பூமியும் பேச்சியும். இந்த ஆதாரத்தெல்லாம் பார்த்த பஞ்சாயத்து தலைவரும் ஊர் மக்களும் இந்த அஞ்சலி இப்படிப்பட்டவளா அப்படின்னு பயங்கர ஷாக் ஆகுறாங்க. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமாவும் இந்த அஞ்சலி பேச்சியம்மா வீட்டுல இருக்க வேண்டிய அவசியமே இல்ல, பூமி மேல இந்த அஞ்சலிக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு சொல்லி பஞ்சாயத்துல இருந்து ஆள் அனுப்பி அஞ்சலியோட அப்பாவையும் அம்மாவையும் கூப்பிட்டு வர சொல்லி இந்த அஞ்சலி செஞ்ச எல்லா தப்பையும் எங்க முன்னாடி நிரூபிச்சு பூமிநாதன் மேல எந்த தப்புமே இல்லைன்னு நிரூபிச்சிட்டாரு. அதனால